கரெக்ட்டா பேக்கிங்ல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னுவாங்க. மிஸ் ஆனது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின். இவங்க என்னமோ சிப்ஸ், முறுக்கு பாக்கெட்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, ஒண்ணு வந்து தெரியாம மிஸ் ஆயிருச்சு அப்டின்னு சொல்ற மாரி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே வாங்க இது என்ன அப்டின்னு புரியணும் அப்டின்னா, இந்த 4 எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக் எப்டி முடிச்சிருப்பாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, முரளி வந்து ஃபேக்கா தான் ஒரு போலீஸா உள்ள வந்திருக்காரு. அதுக்கு ராஜா தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்டிங்கிற மேட்டர்லாம் ஒருத்தர் கண்டுபிடிச்சுட்டு வந்து கோர்ட்டுக்கு வெளிய சொல்லுவார் தெரியுமா? கரெக்ட்டா அங்கருந்து தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. சரி நீங்க எப்டி தான் சார் கண்டுபிடிச்சீங்க அப்டின்னு கேட்டா, ரொம்ப சிம்பிளா காவல்துறை ஆப்லயே வந்து முரளியோட பேர ஆட் பண்ணலையே அப்டின்னுவாரு. அட பேசிக்கா அந்த ஆப்ல கூடவாடா பேர ஆட் பண்ணல அப்டிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கு வந்து இவரு ஒரு 15,00,000 அப்டின்னு பேசுவாரு. அதுக்கப்புறம் நீங்க நடுவுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐரவன் வேற வந்து ஒரு வீடியோவ போட்டு விட்டுருவார்ல. இந்த மாரி ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய சைக்கோ அப்டின்னு சொல்லிட்டு இந்த சங்கிலி சண்முகம் அப்டின்னு ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வீடியோ மாரி ஒண்ணு போட்டு அது பயங்கர வைரல் ஆயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் இவரு வந்துட்டு அந்த ரேட்ட ஏத்தி, இப்போ வந்து ரேட் ஏறிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு 20,00,000 அப்டின்னு சொன்னது. அந்த சீன்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஓரளவுக்கு ரியலா அந்த இடத்துல ஒருத்தன் வந்து இந்த மாரி பிளாக்மெயில் பண்றானா, அவன் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா ரேட்ட ஏத்துவான் அப்படிங்கிற மாரி சூப்பரா காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம முரளி வந்து பயங்கர டென்ஷனாவே, சோகமாவே இருக்கிறப்போ, நம்ம ராஜா வந்து சிரிச்சுட்டே இருப்பார்ல. துன்பம் வரும்போது சிரி அப்படின்லாம் வேற சொல்லுவாரு. அவன் வந்து யோக்கியமானவனா இருந்தா, நம்மள பத்தி நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்ற ஒரு உண்மைய கண்டுபிடிச்சோம்னா, நேரா போய் நம்மள மாட்டி தானே விடணும். இவன் என்னமோ அத கொண்டு வந்து நம்ம கிட்டயே குடுத்து, நம்மட்ட காசு கேட்கறான் அப்படின்னா, அவன நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒரு அழுக்கு இருக்கும். அத புடிச்சு நம்ம அவன லாக் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது சூப்பரா இருக்கும். ஆனா அத தாண்டி ஒரு அட்வைஸ் ஒண்ணு குடுப்பாரு. அதுவுமே சூப்பரான அட்வைஸ். அதாவது இந்த மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுன ஒருத்தவங்களுடைய ஸ்டோரிய வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாரு தெரியுமா? நம்ம ரொம்ப இந்த மாதிரி சோர்ந்து போய் உட்கார்ற நேரத்துல நம்மள கேட்க வேண்டிய 2 கேள்வி. எதுக்காக நம்ம இந்த பயணத்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்? அண்ட் முடிக்கும்போது நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சந்தோஷம் என்ன? அப்படின்னு இந்த 2 கேள்விய நமக்கு கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா, அதுவே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அது உண்மையா வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகுற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நடுவுல ஒரு கேஸ் ஒண்ணு வந்த மாரி காட்டியிருப்பாங்க தெரியுமா? அந்த கேஸ வந்து சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து திரும்பவும் ராஜா வந்து முரளிட்ட போயிட்டு சொல்லுவாரு. இந்த வேலையில கிடைக்கிற அந்த நிம்மதியும், திமிரும் வேற எங்கேயுமே கிடைக்காது. இதுவே நீ இப்ப வேலையில இல்லாம போயிருந்த அப்படின்னா, அந்த இடத்துல ஜீவா இத ஹேண்டில் பண்ணியிருந்தான்னா, தப்பே பண்ணாத ஒருத்தவங்க வந்து இப்ப ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா? இதுக்காகவே இந்த வேலைய விட்டு நம்ம போக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு அவர் சொன்னது. ஓவரால் வந்து முரளி வந்து இந்த ஒரு விஷயத்தினால டவுன் ஆகுறப்போ, இவரு வந்து அப்பப்ப அவரோட ஸ்டைல்ல வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்ததெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி முரளி வந்து அவர வந்து ஃபாலோ பண்ணி, ஸ்பை ஒர்க் பண்ணி, அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர்ட்ட ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு பார்த்து அவர மடக்கி, இந்த கோல்டு காயின வச்சு வந்து அவர புடிச்சது அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. அதுவும் இல்லாம அந்த ஃபைனலா அந்த சீன் அதாவது பணத்த கொண்டு போய் குடுக்க போற அந்த சீன்ல, இவங்க உள்ள வந்து அவரோட பொம்மையவே வச்சு குடுத்துட்டு, இந்த சைடு காயின் ஒண்ணு டாஸ் பண்ணுவாங்க தெரியுமா? டாஸ் பண்ணிட்டு பூவா தலையா அப்படின்னு அவங்க கேட்டது. அந்த சீன் வந்து செம மாஸா சூப்பரா இருந்திருக்கும். இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அந்த லூப் ஹோல்லாம் கண்டுபிடிச்சார் இல்லையா? எப்படி வந்து முரளி வந்து இந்த மாரி ஃபேக்கான போலீஸ் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத அவர் ஓப்பனா சொல்லியிருப்பார் இல்லையா? இங்கெல்லாம் நான் பார்த்தேன். இத வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு. இவங்க வந்து ரொம்ப நன்றி சார் நீங்க அதெல்லாம் சொன்னதுக்கு. அந்த இடத்த எல்லாத்தையுமே இப்ப நாங்க கரெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க மாட்டவே மாட்டோம் அப்படின்னு இவங்க சொன்னது. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டா இருக்கு. ஏன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வாவருமே வந்து அந்த வேலைய பார்த்திருப்பாரு. உள்ள இருக்கிற ஆஃபீசர்ஸ் எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம லலிதாவோட அப்பா வேற கமிஷனர்ன்னு அவரு வேற இப்ப வந்து உள்ள லிங்க் ஆயிட்டாரு. இவங்க சொன்னது மாரி இப்ப இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் இவங்க அடைச்சுட்டாங்க அப்படின்னா, முன்ன விட இப்ப கொஞ்சம் வந்து சேஃபான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப இந்த ஐரவனோட அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ராஜா சைக்கோ அப்படிங்கிற மேட்டர் தானே அவங்க மெயினா பேசியிருப்பாங்க. அந்த மேட்டர் வெளிய வந்ததுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலா அந்த டிவோர்ஸ் கேஸ்ல வந்து அவரோட லாயர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி கில்ட்டியா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இந்த வீடியோவ பார்த்து அவங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு இவங்க வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. என்னோட பர்சனல் மேட்டர்லாம் எடுத்து நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அவங்களால வந்து ராஜாவ பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா, அத அவங்களால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இவங்களால வந்து டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்க லாயர் கால் பண்ணி இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மா இந்த வீடியோவ வச்சே நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றப்போ கூட, நான் அத்தன வாட்டி சொல்லியிருக்கிறேன். நியாயமான முறையில மட்டும் தான் நம்ம டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் சத்யா பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து நெறைய பசங்கலாம் அந்த வீடியோவ பத்தி பேசிட்டு, சத்யாவோட அப்பா வந்து தப்பானவர் அப்படின்னு சொன்னது அவங்க கேட்டது. அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அண்ட் கடைசியா அந்த 4வது எபிசோட் முடியறப்போ வேற பார்த்தீங்கன்னா, சத்யாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஓடி வந்து இந்த மாரி ராஜாட்ட சொல்ற மாரி தான் முடிச்சிருப்பாங்க. எனக்கு என்னமோ வந்து இவங்க இதெல்லாம் கேட்டு டல் ஆயி அவங்களே எங்கேயோ நடந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போ வேணாம் அப்படின்ற மாரி போயிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இது வந்து நீலா அண்ட் ராஜாக்குள்ளார அந்த பாண்டிங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து சத்யாவ தேடி கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம முரளி அண்ட் லலிதா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த மாரி ஃப்ளமிங்கோ ரெஸ்டாரண்ட்ல வந்து நான் டின்னர் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இவர கூப்பிட்டது. இவர் வந்து இப்போ வரைக்கும் ராஜாட்ட வந்து லலிதா வேணாம் வேலை தான் முக்கியம் அப்படின்னு தானே இவர் சொல்லி வச்சிருப்பாரு. லலிதாவும் இவங்களும் கமிட் ஆனது விஷயமே இவருக்கு தெரியாது. அந்த இடத்துல இவரு போய் எனக்கு உடம்பு சரியில்ல. அதுக்கு வந்து அவர் குடுத்த எக்ஸ்ப்ளனேஷனே சிரிப்பா இருக்கும். மண்டையும் த்ரோட்டும் வலிக்க ஆரம்பிச்சது சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு லெக்சர் ஒண்ணு
குடுத்துட்டு, லலிதாவோட டின்னர் போலான்னு நெனைக்கிறப்போ, நம்ம ராஜா கரெக்ட்டா பாவம் நீ தனியா கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. நான் வந்து கிளினிக்குக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னோனே, இவரு அடிச்சு புடிச்சுட்டு கிளினிக்குக்கு போய் உட்காந்து, அதுவும் அந்த பயத்துல வந்து லலிதாவ எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம போய் ஒரு 4, 5 எம்ஆர்ஐ ஸ்கேன் எடு அப்படின்னு அவரு சொன்னது. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு மாரி டைமிங்கா நல்லா ஃபன்னா இருந்தது. ஸோ அவரு வந்து அந்த அளவுக்கு ராஜாவையும், லலிதாவுக்கும் நடுவுல வந்து அவரு போராடிட்டு இருந்தது. அண்ட் உள்ள போனா அங்க யார் வேற நம்ம ஸ்வேதா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லி, அவங்க அப்படியே கண்ண காட்டி, அவங்களும் இவங்கள காப்பாத்தி விட்டது. அந்த சீக்வென்ஸ் எல்லாமே நல்லாருக்கும். ஆனா அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லலிதா வந்து பிரியாணி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா, பாவம் உனக்கு பசியா இருக்கும்ன்னு பின்னாடியே அவரும் பிரியாணி எடுத்துட்டு வந்து குடுத்து, சாப்பிட முடியாம அவரு சாப்பிட்டது அதெல்லாம் வந்து ஃபன்னா இருக்கும். அண்ட் ஈவன் இந்த கன்டினியூட்டி எந்த அளவுக்கு குடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அவரு நெக்ஸ்ட் டே ஸ்பை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, "நான் வேணா பிரியாணி வாங்கிட்டு வரவா?" அப்படின்னோனே, "பிரியாணியா? நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிரியாணியே சாப்பிட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னதெல்லாம் அந்த கன்டினியூட்டிய வந்து ரொம்ப கரெக்ட்டா கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வேதா அண்ட் வாவருங்க. அவங்களோடதுமே வந்து ரொம்ப கிராஜுவலா அழகா கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அடிக்கடி அந்த டீ ஷாப் தான் அவங்களோட மீட்டிங் பாயிண்ட் இல்லையா? ஸோ அந்த டீ ஷாப்ல வந்து கரெக்ட்டா ஸ்வேதா பார்த்துட்டு, "என்ன உங்களுக்கு அந்த யூசுவல் எனர்ஜியே இல்லையே" அப்படின்னு அவங்க சொன்னது. ஏன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா மட்டும் இல்ல, அதில வாவர பத்தியுமே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வாவர் பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நம்ம மேல இருக்கிற அந்த தப்பான அடையாளம், அத சரி பண்ணவே பாதி லைஃப் வந்து ஓடிருச்சு. இப்ப அந்த அடையாளம் என்ன தொரத்திக்கிட்டே இருக்கு. நான் என்னதான் பண்றது அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணது. அந்த பெயின் வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சது. ஸோ அதுக்கு இவங்க குடுத்த அட்வைஸுமே அத விட சூப்பரா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்களுக்காக உங்க அடையாளத்த வந்து மாத்திக்கணும்? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலைய பார்த்துட்டு நம்ம கரெக்ட்டா இருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இவங்க சொன்னதுமே வந்து ரொம்ப வேலிடான பாயிண்டா இருந்தது. ஸோ இந்த டைம்ல கரெக்ட்டா ஸ்வேதா வந்து இந்த மாரி ஒரு டவுன் ஆகுறப்போ, இவங்க வந்து இந்த மாரி கொஞ்சம் சப்போர்ட் பண்றது அப்படின்றது, அவங்களோட அந்த பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறது நல்லா தெரியுது. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஒண்ணு வந்திருக்கும் இல்லையா? அதாவது அவங்க தோட்டத்துல இருந்த அந்த மாம்பழத்த வந்து திருடிட்டாங்க. அதோட விலை வந்து 3,00,000. நான் கூட ஷாக் ஆயிட்டேன். 3,00,000ன்னு. அப்புறம் பார்த்தா ஜப்பான் மாம்பழம் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொன்னாங்க. அதோட விலைய கேட்டோனே நம்ம ஜீவாவ "யார் சார் வாங்குவா? யார் சார் சாப்பிடுவா?" அப்படின்னு அவர் கேட்டதெல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ அவங்க வீட்ல வேலை செய்றவங்க மேல பழிய போட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவா ஏதோ ஷெர்லாக் ஹோம்ஸ் லெவல்ல வந்து சீன போட்டு, அவங்க கால் பாருங்க எப்படி இருக்கு, அவங்க பாருங்க எப்படி பயப்படுறாங்க, அப்படி இப்படின்ட்டுலாம் பெருசா பேசிட்டு, ஆமா இவங்க தான் வந்து திருடியிருக்காங்கன்னுலாம் சொல்லுவாரு. ராஜா முரளி எப்பவும் போல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு இவங்க திருடல அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் நடக்கும். இதில என்ன அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தவரே கரெக்ட்டா மயங்கிர்றாரு. அவருக்கு இன்சுலின் போடணும். ஸோ அவரு தான் மாம்பழத்த சாப்பிட்டுட்டாரு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, சில கேஸஸ்லாம் இந்த மாரி வந்திருக்கும். அதாவது அங்க உட்கார்ந்த இடத்துலயே அப்படியே பேசியே வந்து டக்குனு அங்க சால்வ் பண்ணிருவாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த மாம்பழத்த சாப்பிட்டவர் கரெக்ட்டா அங்க தான் அவருக்கு மயக்கம் வருது, எல்லாம் நடக்குது. ஏதோ ஒண்ணுங்க அந்த கேஸ வந்து கடகடன்ட்டு அங்கேயே வந்து சால்வ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா இதில நம்ம ராஜா வந்து ஜீவாவ பத்தி கேட்பாரு தெரியுமா? எமோஷனுக்கு தான் இடம் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அறிவ கொஞ்சம் கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா? ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து இவ்வளோ தான் நடந்துச்சு. ஸோ நீங்க வந்து இந்த 4 எபிசோடு ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.